நான் போன வீடியோல சொன்ன மாதிரி தான் இந்த போர் நிறுத்தம் ஒரு அமைதியை நோக்கிய பயணம் இல்ல. இது நிச்சயமாகவே ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னன்னு சொன்னா இப்ப இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இடைக்கிடையே முறியடிக்கப்படுகின்றது. இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வரப்போற வெள்ளிக்கிழமை. அதுக்கிடையிலேயே ஒப்பந்தங்கள் முறியடிப்பது போன்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்ல, அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையே வெற்றிகரமாக முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை உருவாக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அந்த விடயங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுல 3 குரூப் சம்பந்தப்படுறாங்க. யாரு? இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையே இப்ப கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா, முதலாவது குரூப். போர் நிறுத்தம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கட 10 டிமாண்ட்ஸையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்ற ஈரான். ஆனா ஒப்பந்தங்களை உடைப்பதை பரம்பரை தொழிலாக செய்து கொண்டு வருகின்ற இஸ்ரேல், மூன்றாவது குரூப். இடையில என்ன முரண்பாடுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம், இப்ப ஈரான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்குது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை கொண்டதற்கு பிறகும் ஈரானுடைய அந்த லாபான் என்று சொல்லக்கூடிய ஆயில் ரிஃபைனரி சிஸ்டம் இருக்கிற அந்த தீவில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்ல, ஈரானுடைய மற்றொரு மாகாணத்திலேயும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல். இந்த தாக்குதல் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை வந்ததுக்கு பிறகுதான் நடக்குது. சோ இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்குது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவருடைய எக்ஸ் தளத்துல சொல்லியிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று போர் நிறுத்தம், அல்லது இஸ்ரேலுடன் சேர்ந்த போராட்டம், இஸ்ரேலுடன் சேர்ந்த யுத்தம். இது ரெண்டுக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்ல வாராருண்டா, எந்த போர் நிறுத்தத்தையும் இஸ்ரேல் விரும்பாது. இஸ்ரேலுக்கு எந்த நேரமும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கணும், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வரப்போற வெள்ளிக்கிழமை நடக்க இருந்தாலும் அங்க அது வெற்றிகரமாக நடக்குமா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உருவாயிருக்குது. ஏனென்றா, ஒயிட் ஹவுஸ்ல அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகைகள்ல சில விவாதங்கள் நடந்திருக்கின்றது. அதுல முதலாவது விடயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஈரானுடைய அந்த 10 டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 10 பாயிண்ட்ஸ் கொண்ட டிமாண்ட்ஸ், அது அதாவது எங்களுடைய நடைமுறைக்கு ஏற்பானதாக இல்லை, எங்களுடைய கொள்கைகளுக்கு இது முரணாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி அமெரிக்காவினுடைய ஒயிட் ஹவுஸ்ல பேசியிருக்காங்க. அந்த தகவல்கள் ஜெசீரா நியூஸ்ல வெளியாக கூடியதாக இருந்தது. இது முதலாவது விடயம். 2வது கான்ட்ராடிக்ட் இதுல என்னன்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை ஈரானோட மட்டும்தான் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை எங்களுக்கு இடையில இருக்கின்றது. லெபனான் ஒரு தனி செக்ஷன். லெபனானை நாங்க இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வரல அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். 3வது முரண்பாடு என்னன்னு சொன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கான யுரேனியம் செரிமானம் அதை தடுத்து நிறுத்தணும், அது முற்றாக தடை செய்யணும் ஈரானில இருந்து அப்படின்னு சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க ஒயிட் ஹவுஸ்ல. இந்த 3 விடயங்களும் 3 குழப்பமான விடயங்களும் ஒயிட் ஹவுஸ்ல பேசப்பட்டிருக்குது. இந்த யுரேனியம் சொல்ல வச்சுதான், யுரேனியம் செறிவாக்கம் என்ற சொல்ல வச்சுதான் இந்த யுத்தமே கொண்டு வரப்பட்டது. இப்போவும் அதே விடயத்தை தான் பேசிக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, வரப்போற வெள்ளிக்கிழமை இவங்களுடைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமா முடியுமா இல்லையாங்கிறது சந்தேகமான ஒரு விடயம். அதோடு இஸ்ரேல் அதனுடைய வேலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு ஈரானுடன் யுத்த நிறுத்தம் தேவையில்லை, ஆனால் ஈரானை அமெரிக்கா தான் அழிக்க வேண்டும், அமெரிக்கா தான் அடிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு கங்கணம் கட்டிய நிலையில் தான் இஸ்ரேல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னா, லெபனானில தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. லெபனான்ல அவங்க குறிவைத்து தாக்குவதெல்லாம் அப்பாவி மனிதர்களைத்தான், மிலிட்டரி பேசஸ் அழிக்கணும்ங்கிறது அவங்களோட நோக்கம் இல்லை. அதை விட முக்கியமான நோக்கம் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்புகளை உடைக்கணும். உட்கட்டமைப்புகள் அதுக்கு தேவையான அந்த ஒரு நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, ஒரு நாடு வளமாக இருக்கிறதுக்கு என்னென்ன கட்டிடங்கள், என்னென்ன உற்பத்திகள் தேவையோ அனைத்தையும் அழிப்பதுதான் இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருக்கும். அதுபோல் தான் அண்மையில் கூட இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு கூட 8 அப்பாவி மனிதர்களை கொலை செய்து விட்டார்கள் லெபனான்ல. ஆனா ஈரானுடைய அந்த 10 டிமாண்ட்ஸ்ல முக்கியமான ஒரு விடயம் இந்த லெபனானுடனான போர் நிறுத்தம். லெபனானுடன் இஸ்ரேல் போர் நிறுத்துவதை தடுக்க வேண்டும் என்பது அவங்களோட முக்கியமான டிமாண்ட்ஸ்ல உண்டு. ஆனா இவங்க அதை நிறுத்தாம லெபனானை தாக்கி கொண்டுதான் இருக்காங்க. பாகிஸ்தான்ல யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே இவ்வளவு விடயங்கள் முரண்பாடாக நடந்து கொண்டிருக்கிறது சொன்னா, வரப்போற வெள்ளிக்கிழமை அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமானதாக முடியுமா, அல்லது நான் சொன்னது போல் அமெரிக்காவினுடைய அந்த ராஜதந்திரம் இதற்குள்ள செயற்பட போகுதாங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கணும். இவங்களோட பிளான் எப்படி இருக்கலாம்னு சொன்னா, 3 நாட்டையும் ஒரே டைம்ல சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். ஈரான், லெபனான், யெமன் 3 நாட்டையும் ஒரே நேரத்தில் ராணுவ ரீதியாக தாக்குவது மிகவும் கஷ்டமானது. சோ இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்துட்டு முதல்ல லெபனான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு
யெமன் பிறகு ஈரானை தாக்குதல் நடத்த வந்தா ஈரான் தனியே நின்று போராட வேண்டி வரும் இல்லையா? அப்படி ஒரு பிளானாக கூட இது இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். வரப்போற வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட போகுது, இந்த யுத்த நிறுத்தம் தொடர போகுதா அல்லது யுத்தம் தொடர போகுதாங்கிற விடயங்களை நம்ம பார்க்கலாம். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.